Hi Makkal, a very good morning. Wish you all a very, very, very happy new year. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆக்சுவலி எங்களோட நியூ இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர் போது தூங்குறது. பட் 12 மணிக்கு இங்கே எங்கள் ரிசார்ட்டில் நிறைய பாட்டு போட்டு குமாலம் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு அப்போ முழிப்பு வந்துச்சு. ஸோ முக்கியமானவங்களுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் விஷ் பண்ணிவிட்டு திருப்பி நானும் படுத்து தூங்கியாச்சு. ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு டே 2, அதாவது 31 டிசம்பர் 2023, இந்த வருஷத்தோட கடைசி நாள். இப்போ தான் ஏஞ்சோம். அம்மா அப்பா தம்பி அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்லாம் அவங்க எல்லோரும் ஆல்ரெடி ஏஞ்சி காலையில் போய் காஃபி குடிக்க போயிட்டாங்க. என் பொண்ணு இப்போ தான் ஏஞ்சா. நானும் இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஏஞ்சேன். ஸோ இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ நேற்று நைட்டு நான் காமிச்ச வியூ இருட்டாக இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் எந்த பைசனையும் பார்க்க முடியல. போலாமா? வாங்க. பாப்பா கீழே பேண்ட்டு மடித்து விடணும். ஒரு நிமிஷம், அதுக்கு நான் பேண்ட்டை மடித்து விட்டுடுறேன். அங்கே பார்த்தா ஹாய் சொல்லிட்டு என்ன சொல்ல மணி வாங்க வைக்கலாம். நான் வைங்க, ஒரு இட்லி வைங்க. இப்போ கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் இட்லி அதுலேயே விட்டு வேறு வாங்கிக்கோ. வேறு வாங்கிக்கோங்க. அவளுக்கு எங்கேயும் சாப்பிட விட மாட்டான். பொங்கல் இட்லியா? சாம்பார் பொங்கல் மேலே ஊற்றிடுங்க. அது பூரி மேலே வச்சுடுங்க. கொஞ்சம் ஸோ திஸ் இஸ் பொங்கல். சாப்பிடுவோமா? இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கலாம். இல்லை, நேற்று பார்த்த பான்ஃபயரில் நாய்ங்கெல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்குது. சூடாக இருக்கும்ல. ஈட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அப்படியே சுற்றி காமிக்கலான்னு வந்தேன். அங்கே ஸ்விங் இருக்குது. இங்கே ஒரு பெரிய உருளி செட்டப்பில் ஒரு ஃபவுண்டன். எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் இப்படி தான் இருக்கும். இந்த பிக்சர் தான் இருக்கும். அண்ட் அங்கே ஒரு அழகான பெரிய புத்தா. இங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது. நேற்று என்ன ஒரு 3-4 அட்டைப்பூச்சி என்ன கிடச்சிது. நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அட்டைப்பூச்சி கடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸும். ரொம்ப சீரழிஞ்சு போனேன், பாழடைஞ்சு போனேன். ஒரு 3 ATV இருக்குது. அப்புறம் ஒரு அம்பாசிடர் கார். ஒருவேளை கார்லாம் அவங்க ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்க்கு வச்சுருக்கிறாங்களான்னு தெரியல. பட் இட் இஸ் லைக் வெரி ஓல்ட். நம்மளும் போய் ஸ்விங் ஆடுவோமா? கிர்சனா பேண்ட் அழுக்காக இருக்குமே தீரோ. என்னத்த பார்க்கலாம். இது வேறு ஈரமாக இருக்குடி. இன்னைக்கு நைட்டும் இதே நைட் ட்ரெஸ் தான் போடணும். ஓகே, நான் ட்ரை பண்ண போகிறேன். உட்காந்து ஆமாம் உட்காந்தாச்சு. பத்துதே. ஹாய் ஹாய். எதிரும் ஹாய் சொல்லு. ஸோ இப்போ நாங்கள் கொண்டாரம் ஸ்விங் ஆடிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு நேற்று ஒரு சிவன் கோயில் போய் பார்த்தோம்ல. ஐ மீன் அந்த கோயில் அடிவாரத்துக்கு போயிருந்தோம்ல, அகஸ்தியார்புரத்தில் வெள்ளிமலை சிவன் கோயில். அங்கே போய் நாங்கள் மேலே ஏறி சிவன் கிட்ட ஆல்ரெடி மவுண்டன் மேலே தான் இருக்கிறோம். இது இன்னொரு மவுண்டன் மேலே ட்ரெக்கிங் மாதிரி பண்ணோம். ஸோ சிவன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராபப்ளி ரிட்டர்ன் பேக் லஞ்ச். பாய். கிரிசல்டு ஸ்குரில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது பக்கத்துலேயே குட்டி ஸ்குரில் போகுது. தீர் புஜோ கரெக்டாக வியூ மறைக்கிறேன்.
மம்மி நான் பண்றேன் ப்ளீஸ். இல்லை தங்க வெயிட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி நான் பண்றேன். நான் வீடியோ பண்றேன். வியூ பாயிண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வேறு அங்கே செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அங்கேருந்து தெரிகிற வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. எனக்கு பனி மூட்டமாகவே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது வேலியெலாம். எவ்வளோ மலையாக இருக்குல்ல. என்ன சாப்பிட்றீங்க? சென்டர் ஃப்ரூட் வேணாம், நான் அது சென்டர் ஷாக்குன்னு நினச்சி வாங்கிட்டேன் நேற்று. டாடி இது அங்கே நேற்று மேலேருந்து பார்த்த அந்த ஃபால்ஸ். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ், இங்கே சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்குறாங்க. தண்ணி ஓடத்தை தேக்கம் பண்ணி யானை வாயிலிருந்தும் சிங்கம் வாயிலிருந்தும் வர மாதிரி குளிக்கிறதுக்காக தான் வச்சுருக்குறாங்க. அந்த தண்ணி அப்படி இங்கே தான் இங்கே கீழே போகுது. சத்தம் கேட்குதா? கீழே இங்கே தான் இங்கே போகுது. இதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் அந்த வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அது ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள், லிங்க்கை வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கேன். நம்ம இருந்ததுனால தான்மா அந்த குதிரை போய் துணிச்சலாக போய் அதை உதச்சி தள்ளி விட்டு அந்த தீவனத்தை திங்கிது. காரணம் என்னன்னா அது தீவனத்தை திங்க விடாமல் தள்ளிட்டாங்கன்ற கணக்கில். இலை 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 இது ஒத்த மாடுங்கண்ணா. ஒத்த மாடு டேஞ்சரஸா? மொத்தமாக இருக்கிறத கூட ஆளை கண்டா ஒதுங்கிருங்கக்கா. ஒத்த மாடு வந்து காலம் மாதிரி ஆளை எதிர்த்துரும். வாங்க, அது காட்டுக்குள்ள ஓடி போயிடும். அங்கேயும் கார் தானே வருது. அவங்களும் டிமிட்டி படிக்கிறாங்க. மாடை கண்டு மிரளுவாங்க. அது அந்த லைட்டுக்கு இங்கே தான் ஓடி வரும். என்ன செய்யுது இல்லைங்க, பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ மாமா, இது நான் இங்கே சிறுமலையில் இருக்கேன், கூப்பிட்றேன். மாடு உள்ளே போயிடுச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி திருச்சி போய், ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் வந்து திருச்சியிலேருந்து தான். திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு போயிடுவோம். ஸோ வண்டியெல்லாம் பேக் பண்ணியாச்சு. 5:55 எழுப்பி விட்டுட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த நியூ இயர் ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ இயர். ஏன்னா சென்னையில் நாங்கள் இல்லை, வெளியூரில் இருந்தோம். தூங்கியாச்சு. ஒரு நிமிஷம் தங்கம். தூங்கியாச்சு. காலையில் சீக்கிரம் ஏஞ்சியாச்சு. குட்டியும் ஏஞ்சிட்டா. குட்டி ஹாய் சொல்லுமா. ஹாய். வண்டியும் பேக் ஆகி வந்துட்டுருக்குது. இப்போ நாங்கள் இங்கே காஃபி குடிக்க போகிறோம். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் காஃபி கவுண்டி ஃபார் யூ கைஸ். இருங்க, நாங்கள் காஃபி குடிச்சிட்டு தான் திருச்சிக்கு போகிறோம். ஆமாம், காஃபி குடிச்சிட்டு தான் திருச்சிக்கு போக போகிறோம். ஸோ காஃபி கவுண்டி காலையில் மணி இப்போ 6:45. அந்த மணி ஆமாம் 6:45. ஆமாம், இதோ அங்கே தான் இருக்குது. அந்த சாய்க்குடியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் வண்டி அது. நேற்று இங்கே தான் சும்மா ஆட்டம் போட்டுக்கின்னு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் அங்கே தூங்க போயிட்டோம். படம் போட்டதுக்கப்புறம் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்கம்மா. எது வேணாலும் ஓகே. காஃபி கூட ஓகே தான். எல்லாருக்கும் காஃபி சொல்லிவிடு. தம்பியும் சிஸ்டர்லாவும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அங்கே மாமா மாமி. தீருவுக்கு மாமா மாமி. நாங்கள் அத்தை பெருமான்மே சொல்ல மாட்டோம். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் மாமா மாமி. அத்தை மேபி அத்தான், ஐ டோன்ட் நோ. அத்தை மாமா, ஆனால் மாமா மாமி தான். உங்களுக்கு குருவி சத்தம் கேட்குதான்னு தெரியல. ஆனால் இங்கே தூரத்தில் நாய் மட்டும் குலைச்சிட்டு இருக்குது. என்னம்மா? நேற்று சென்னையிலேருந்து இங்கே வரும்போது ஒரு பொண்ணு வந்து அவங்களோட மாமி அத்தைன்னு கூப்பிட்டாங்க. ஆமாம், கேட்டுச்சு. நிறைய பேர் அத்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம மாமின்னு தான் சொல்லி நம்மளுக்கு பழக்கம். ஓகேவா? ஆனால் எனக்கு அப்போ சோழல் ஆண்டி தான் வந்து. பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். அதிகாலையில் சம்பவம். காஃபி போட்டாங்களா?
ஸோ அது உள்ள கிச்சன், இங்கே டைனிங் டேபிள் மாதிரி, இங்கே ஒரு டைனிங் டேபிள். இங்க 3 டைனிங் டேபிள் இருக்கு. ஆய் சொல்லிட்டாங்க. ஹாய். ஓகே ஃபைன், பாய். தேங்க்யூ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாஷி vlogs. Bye-bye.